பாடத்தில் அதாவது மெக்கானிக்ஸ் பாடத்திலிருந்து சில வினாக்கள். முதலாவது அடிப்படை பௌதிக கணியம் அல்லாதது. முதலாவது பௌதிக கணியம் என்றால் என்னென்று நாங்கள் பார்ப்போம். பௌதிக தொகுதி ஒன்றின் யாதேனும் ஒரு பண்பை நேரடியாக அல்லது மறைமுகமாக அளக்க முடியும் என்று சொன்னால் அந்த பண்பை நாங்கள் சொல்லுவோம் பௌதிக கணியம் என்று சொல்லுவோம். நேரடியாக அளக்கக்கூடிய பண்புகள் அடிப்படை பௌதிக கணியம் என அழைக்கப்படும். இந்த அடிப்படை பௌதிக கணியம் 7 காணப்படுகின்றது. முதலாவது திணிவு, ரெண்டாவது நீளம், நேரம், வெப்ப இயக்க வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. இது அடிப்படை பௌதிக கணியம் எனப்படும். அடுத்தது மிக நிரப்பு கணியங்கள் 2 காணப்படுகின்றது. ஒன்று தலக்கோணம், அடுத்தது திண்ம கோணம். அடிப்படை கணியங்களை கொண்டு தருவிக்கப்பட்ட கணியங்கள் எனப்படும். இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அடிப்படை பௌதிக கணியம் அல்லாதது என கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது திணிவு அடிப்படை பௌதிக கணியம், நீளம் அடிப்படை பௌதிக கணியம், நேரம் அடிப்படை பௌதிக கணியம், மின்னோட்டம் அடிப்படை பௌதிக கணியம், ஒளிர் செறிவு அதாவது வெளிச்சத்திர செறிவு அடிப்படை பௌதிக கணியம். ஆனால் இங்கே சத்தத்திர அதாவது ஒளிச்செறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக அது அடிப்படை கணியம் அன்று. அப்போ இங்கு சரியான விடை 5வது விடை. பிளாங்கின் மாறிலியின் ஒத்த பரிமாணத்தை கொண்ட பௌதிக கணியம். முதலாவது வேலைச்சார்பு, ரெண்டாவது கோண உந்தம், மூன்றாவது வில் மாறிலி, நான்காவது கணத்தாக்கு, 5வது சக்தி. பிளாங்கின் மாறிலிக்கான சமன்பாடு E சமன் HF இருந்து H சமன் சக்தியின் கீழ் மீறுறன். அப்போ பிளாங்கின் மாறிலியின் பரிமாணம் சக்தியின் பரிமாணத்தின் கீழ், சக்தியின் பரிமாணம் ml அதாவது ml² T-2, மீறனின் பரிமாணம் T-1. ஆகவே இதை சுருக்கும்போது ml² T-1 என பெறப்படும். இதற்கு ஒத்த பரிமாணத்தை கொண்ட பௌதிக கணியம் கோண உந்தம் சமன் I ஒமேகா. சடத்துவ திருப்பம் I என்பது இங்கு சடத்துவ திருப்பம். ஐயின் பரிமாணம் ml². ஆகவே கோண உந்தத்தின் பரிமாணம் சடத்துவ திருப்பத்தின் பரிமாணம் இன்டு கோணவேகத்தின் பரிமாணம் T-1. ஆகவே கோண உந்தமும் பிளாங்கின் மாறிலியும் ஒரே பரிமாணத்தை கொண்ட பௌதிக கணியங்கள் ஆகும். வெப்ப கணியத்தின் பரிமாணங்கள். வெப்ப கணியம் அதாவது வெப்ப சக்தி என்பது ஒரு வகை சக்தியாகும். சக்தியின் பரிமாணம் ml² T-2 ஆகும். முக்கியமானி ஒன்றின் வேர்னியர் அளவிடையின் 20 பிரிவுகள் பிரதான அளவிடையின் 19 பிரிவுகளுடன் பொருந்துகின்றன. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் எனின் ஒரு பிரதான அளவிடையின் நீளம் கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு ஒரு பிரதான பிரிவின் கீழ் மொத்த வேணிய பிரிவு இங்கு 20 என தரப்பட்டுள்ளது. இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. ஒரு பிரதான பிரிவு எங்களுக்கு தெரியாது. மொத்த வேணிய பிரிவு 20. ஆகவே குறுக்கு பெருக்கம் செய்யப்படும் போது ஒரு பிரதான பிரிவு சமன் 20 0.1 பெருக்கும் போது உங்களுக்கு 2 மில்லிமீட்டர் என பெறப்படும். அப்போ இங்கு ஒரு பிரதான பிரிவு 2 மில்லிமீட்டர். ஆகவே சரியான விடை 5வது விடை.
பிள்ளைகள் அடுத்த கேள்வி கோளமானியில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கோளமானி பார்த்தீங்கன்னா இதிலையும் திருகு கோட்பாடு தான் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு பார்த்தீங்களன்னு சொன்னால் கோளமானியில் வட்ட அளவிடை 50 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிலைக்குத்து அளவிடை மில்லிமீட்டர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வட்ட அளவிடையின் ஒரு முழு சுழற்சிக்கு நிலைக்குத்து அளவிடையின் ஒரு பிரிவு கூடாக நகர்கின்றது. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை என்னென்று கேட்டிருக்காங்க. இங்கேயும் நாங்கள் இழிவெண்ணிக்கை என்பது ஒரு புரியடை தூரத்திங்கள் மொத்த வட்ட பிரிவுகள் என குறிக்கலாம். அதாவது குடுமி வட்ட அளவிடையின் குடுமியை ஒரு பூரண சுழற்சிக்கு உட்படுத்தும் போது அது பிரதான அளவிடையில் ஒரு பிரிவினூடாக நகரும். அதைத்தான் நாங்கள் புரியடை தூரம் என சொல்லுவோம். அப்போ பாருங்க, ஒரு புரியடை தூரம் 1 மில்லிமீட்டர், மொத்த வட்ட பிரிவுகள் 50. அப்போ உங்களுக்கு பிரிச்சிங்களா 0.02 மில்லிமீட்டர் என உங்களுக்கு பெறப்படும். ஒரு கோளத்தின் விட்டத்தினை அளவிடும் போது ஏற்பட்ட வலுவீதம் ஒரு வீதமெனின் கனளவினை காண்பதில் ஏற்படும் வலுவீதம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், இது நேரடியாக நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள். கனளவுக்கு எங்களுக்கு 4×3 பை ஆர்கனம் என பெறப்படும். இதில் அளவீடு நாங்கள் 6 மட்டும்தான் இங்கு அளவீடாக எடுப்போம். அப்போ கனளவில் ஏற்படுற சதவீத வலு, அதாவது டெல்டா வியின் கீழ் வி தர 100 சமன். இங்கே பாருங்க, இது 3ஆம் வலுவில் இருப்பதால் அதில் ஏற்படுற வலு 3ஆல் பெருக்கணும். அப்போ டெல்டா ஆரின் கீழ் ஆர் தர 100. இப்போ உங்களுக்கு தரப்பட்டுள்ளது டெல்டா ஆரின் கீழ் ஆர் தர 100 1% என தரப்பட்டுள்ளது. ஆகவே உங்களுக்கு 3% என பெறப்படும். இதை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது இப்படி எழுதி நீங்கள் செய்யணுமென்ற அவசியம் இல்லை, நேரடியாக செய்யலாம். இங்கே கணத்தில் அளவீடு இருக்கும் என்று சொன்னால் இந்த பாருங்கள், இந்த 6 அளவீட்டில் ஏற்படுற சதவீத வலுவை நீங்கள் 3ஆல் பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு கன அளவில் ஏற்படுற சதவீத வலு பெறப்படும். அடுத்த பிள்ளைகள் நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தில் சில கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். சரி, முதலாவது கேள்வி பாருங்கள். ஒரு துணிக்கை ஓய்விலிருந்து ஆரம்பித்து அதன் வேகம் v kt என்னும் தொடர்புக்கமைய அதிகரிக்கின்றது. இங்கு k ஓர் ஒருமை, அதாவது மாறிலி. t சமன் நேரம். இத்துணிக்கை 3 செகண்டில் சென்ற தூரம் என்னென்று கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு சமன்பாடு தரப்பட்டிருக்க பிள்ளைகள் v சமன் kt என தரப்பட்டிருக்குது. அப்போ பாருங்க, இது டீக்கு பதிலாக நீங்கள் 0 செகண்டை போட்டுவிட்டீங்களா உங்களுக்கு ஆரம்ப வேகம் வரும். அப்போ ஆரம்ப வேகம் v சமன் k தர டீக்கு 0 பிரதியிட்டீங்களா 0 என்று பெறப்படும். அப்போ இத்துணிக்கையின் ஆரம்ப வேகம் 0 என பெறப்படும். அப்போ t சமன் 3 செகண்டில் இந்த துணிக்கை பெற்ற வேகம், அதாவது v 3 என்று போடுறேன், சமன் k தர 3. ஆகவே அல்லது v என்று போடுறேன், அப்போ 3k என்று வரும். அப்போ உங்களுக்கு ஆரம்ப வேகம் 0 என்று தெரியும், 3 செகண்டில் அதில் வேகம் 3k என்று தெரியும். ஆகவே இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் சென்ற தூரம். அப்போ பாருங்க, சென்ற தூரம் சமன் சராசரி வேகம் தர நேரம். இப்போ இது நேர்கோட்டு இயக்கம் என்பதால் இடப்பெயர்ச்சி சமன் சராசரி வேகம் தர நேரம். அப்போ பாருங்கள், இடப்பெயர்ச்சியிட பருமன் சென்ற தூரத்தை தரும். அப்போ பாருங்கள், ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 3k,
கீழே 2 தர நேரம் 3 செகண்டில். ஆகவே உங்களுக்கு 9K இன் கீழ் 2 என பெறப்படும். இப்போ இங்கு சரியான விடை 4வது விடை ஆகும். ஒரு பொருளானது சென்ற தூரம் அத்தூரத்தை கடக்க எடுக்கும் நேரத்தின் வர்க்கத்துக்கு T வர்க்கத்துக்கு நேர்வீத சமனாகும். அப்பொருளின் ஆர்முடுகள். இப்போ ஆர்முடுகளுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நீங்கள் நேர்கோட்டு இயக்கத்தில் சீரான ஆர்முடுகளோட இயங்கக்குள்ள உங்களுக்கு இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு S=UT + ½ AT² என தரப்படும். இச்சமன்பாட்டில் பாருங்க, ஆரம்ப வேகம் 0 இருந்தால் S=½ AT². ஆனால் உங்களுக்கு தரவின்படி S∝T² என தரப்பட்டுள்ளது. அப்போ பாருங்க, ஆரம்ப வேகம் 0 இருக்கும்போது S=½ AT² என்னும் சமன்பாடு பெறப்படுகின்றது. இப்போ பாருங்க, இதில் T² Sக்கு நேர்வீத சமனாக இருக்கணும் என்றால் அறமாறிலி. அப்போ A என்னவாக இருக்கணும்? உங்களுக்கு ஆர்முடுகள் மாறிலியாக இருக்கணும். அப்போ அவங்க தந்த தரவின்படி S நேர்வீத சமன் T வர்க்கம் ஆக இருக்கணும் என்றால் அந்த துணிக்கையின் வேகம் ஆரம்ப வேகம் 0 இருக்கணும். அதன் ஆர்முடுகள் மாறிலியாக இருக்க வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையில் இங்கு சரியான விடை 3வது விடை ஆகும். ஆசிரியர் திரு ஏ முரளிதரன் அவர்களின் பௌதியவியல் பாடத்துக்கான பொறியியல் வினாவிடை புத்தகம் லோயல் பப்ளிகேஷனால் வெளியிடப்பட்டிருக்குது. குறித்த புத்தகத்தில் வினாக்களும் அதற்கான விடைகளும் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே மாணவர்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் புத்தக கடைகளில் கொள்வனவு செய்து அல்லது எங்களை தொடர்பு கொண்டு அந்த புத்தகங்களை நீங்கள் கொள்வனவு செய்து அதிலிருந்து நல்ல பேறுகளை பெற முடியும் என உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். குறித்த ஆசிரியரின் வகுப்புகள் எமது கல்வித்துறையினூடாக நடைபெற்று வருகின்றது. நீங்கள் அதையும் அவதானிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.